இடிச்சக்கா நான் சட்டை போட்டு அதுக்கு மேலே கோட்டு போட்டிருக்கேன், எனக்கு இப்படி குளிருது. நீங்கள் வெறும் பனியன் மட்டும் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு குளிர்லையா? நான் நம்ம ஊரில் நல்லா வெயில் அடிக்கல, இங்கேயும் வெயில் அடிக்கணும்ட்டு நான் பாட்டு பண்ணிட்டேன். ஒரு போர்வை கூட எடுத்துகிட்டு வரலடி, என்ன செய்யணும் தெரியல. ஏமாடி என்ன குளிரு என்ன குளிரு. கட்டி எங்கே கிளம்பிட்டீங்க கையில் விளக்கு வச்சுக்கிட்டு? ஏடி பைத்தியக்காரிகளா, குளிருதுல அதான் கையில் விளக்கு வச்சிருக்கேன். பார்த்துங்களாக்கா, கிளவிக்கு இருக்கிற ஐடியா கூட நம்மளுக்கு தோணாமல் போயிடுச்சு. ஏடி ஏன் பனி விழுந்துக்கிட்டு இருக்கு, அது இந்த விளக்கு அணைஞ்சிரும் பாரு. எப்படி கழிச்சக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துருச்சு. ஏடி சிரிக்கலாம், எதுக்கு விளக்கு அமர்த்த விட்டீங்க? பைத்திய மாதிரி பேசாதீங்க பாட்டி, பைத்திய பாட்டி. கிழிச்சக்கா அப்படியே உங்கள் சைடில் திரும்பி பாருங்க, இன்னொரு ஒரு பைத்தியக்காரி வந்திருக்கா. ஏமா உத்தரசா, என்னம்மா கையில் சாம்பார் சோறோட கிளம்பிட்டேன்? ஏமா இங்கே குளிர் தாங்க முடியல, அதுதான் சாம்பார் சோறை நல்லா சூடாக கிண்டி கொண்டு வந்திருக்கேன். ஏமா பைத்தியமே, நீ சூடாக சாம்பார் சோறு கொண்டு வந்தே சரி, இங்கே பனி விழுந்துக்கிட்டு இருக்கே, சோத்துல அப்புறம் தண்ணி மாதிரில விழுகும். அது எப்படி இருந்துட்டு போனாலும் நான் சாப்பிடுவேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு கொஞ்சம் குளிராமல் இருந்தே சரிதான். ஏக்கா எல்லாம் தொப்பியாவது வச்சிருக்குக்கா, நம்மகிட்ட தொப்பி கூட இல்லைக்கா, போய் எடுத்துகிட்டு வருமா? போடி பைத்தியமே, இயற்கையை ரசிக்கணும்டி, ஊருக்கு எதுக்கு வந்த? எல்லாம் சுற்றி பார்க்க தானே வந்தேன், இதெல்லாம் அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு தொப்பியை போட்டு தலையை மூடக்கூடாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீங்கள் தொப்பியை போட்டு மண்டையை மூடலாம், நாளைக்கு மண்ணாளி போட்டு குளியை மூடிடுவாங்க. எந்த ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வந்த ஒத்தரசா? வாய் ரொம்ப பேசுகிறேன். உங்கள் கூட சேர்ந்தாலே போதுண்டி, வாய் அதுவாகவே பேசும். ஏடி நீங்கள் என்ன பேசிட்டு போங்கடி, எனக்கு விளக்கு ஏற்றணுண்டி, தீப்பெட்டி கொண்டு வாங்க. இது ஒரு இந்த கலவியாக இருக்கும் போல், கையில் விளக்கு வச்சுட்டு கையில் தீபமேந்தி வந்தோம் அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி வந்திருக்கு. இப்படி சோப்பி என்ன பிள்ளை உன் பையனுக்கு ஹேண்ட்பேக் போட்டு கூட்டு வந்திருக்க, ட்ரெஸ்ஸு போடாமல்? ஆமாம், சட்டையை போடுன்னா ஆட்டமாக ஆடுறியான். சரி என்ன செய்ய, அப்புறம் குளிருதுன்னு வேற அழுகுறியான். அப்படியே ஹேண்ட்பேக்கை மட்டும் கையில் கொண்டு வந்தேன்னா அதை அப்படியே மூஞ்சில் போட்டாச்சு. ஏன்டி இப்படி பச்சை பிள்ளை இப்படி பாடுபடுத்துறியாடி, நீலாம் விளங்குறியாடி? யார் பாது பெத்த பிள்ளையை ஊரில் விட்டுட்டேன்டா, இவன் மட்டும் ஊர் சுற்றுறதுக்கு இவன் என்னைய பேசுகிறான். நான் பிள்ளை இந்த மாதிரி இப்படி குளிரில் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வரல. அப்படியா, சரிம்மா சரி. எவ்வளோ ஒத்தரசோ மண்டை மேலே உள்ள தொப்பியாவது கொடுக்கல. அவள் வலிக்கு காசு போட்டு வாங்கினா தெரியும். எவ்வளோ குசு நீ அமைதியார், அவளை எங்கேருந்து களவாண்டு வந்தான்னு தெரியல. எனக்கு ஒன்றும் களவாடணும்னு அவசியம் இல்லை, நான் வீட்டிலேருந்து காசு எடுத்துட்டு வந்து இங்கே வந்து வாங்கினேன் தொப்பியை. ஏடி நீங்கள் எங்கே வாங்கிட்டு போங்கடி, எனக்கு தீப்பெட்டி கொடுங்கடி. ஏடி தீப்பெட்டி இருந்தால் எடுத்துட்டு வாங்கடி, எடுத்துட்டு வந்து இந்த கிளவியை கொளுத்தி விடுங்கடி, சும்மா நோய் நேண்டு இருக்கு. என்ன ஒரு அதிசயம், விளக்கு தானே எரியுது. அது ஒன்றும் இல்லை கிளவி, சுற்றி ஏதாவது பேய் இருந்திருக்கோம், அதனால உனக்கு வந்து விளக்கேற்றிட்டு இருக்கோம். ஆமாம், நானே பசங்க வர காசு இல்லாமல் கங்கிட்டு பிச்சை எடுத்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன். பேய் அங்கே செத்த பேயெல்லாம் இங்கே எப்படி வரும், அதுக்கு காசு வேணும்ல. பரவாயில்ல, எப்படி கிளவிக்கு ஒரு 80 வயசுனால இருக்கும், காலில் செருப்பு கூட போடாமல் ஷூ கூட போடாமல் அது வீட்டுக்கு வந்துருச்சேம்மா, குளிராமல் இருக்கும் போல கிளவிக்கு. ஈச்சக்கா கொசு யாராவது துண்டு வச்சுருந்தா கொடுங்க பிள்ளை, இல்லாட்டினா ஏதாவது போர் இருந்தாலும் கொடுங்க, என் பையனுக்கு ரொம்ப குளிருது போல. இல்லை நாங்களே எது எடுத்துகிட்டு வரோம்னா தான் ஒருத்தட்டே பிச்சை எடுத்துக்கிறோம், இவன் எங்கிட்ட வந்து பிச்சை எடுக்கா. பிள்ளை பத்துட்டு அடுத்தவனை பிச்சை எடுக்கிற அறிவில்லை. நீ ஏன் இந்த சோறை யார்கிட்ட பிச்சை எடுத்தேன்னு தெரில. ஏடி எவ்வளோ எங்கே பிச்சை எடுக்க வழி விட, நீ வந்து நான் வீட்டுக்கு போகிறேன்.